விஜயின் பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாகையில் தனது அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருந்தார். தற்போது திருச்சி தஞ்சை பைபாஸ் வழியாக நாகை செல்கிறார் விஜய் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. முதலில் தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்து அதன் பிறகு சாலை மார்க்கமாக நாகை செல்வார் என்று சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை செய்தியாளர் தாயுமானன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானன் வணக்கம். இந்த பயண திட்டத்தில் திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? தற்போதைய பயண திட்டம் என்ன? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இன்று தனது இரண்டாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். ஈசிஆர் சாலை வழியாக சென்னையில் இருந்து நாகை மாவட்டம் வாஞ்சூருக்கு வருகை தர விஜய் திட்டமிட்டிருந்த ஒரு சூழல்ல வாஞ்சூர் பகுதியில தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளிப்பதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் விஜயுடைய பயணத்துல தற்போது மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈசிஆர் சாலை வழியாக சாலை மார்க்கமாக விஜய் இங்கே வராமல் அவர் தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றடைந்து திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தொடர்ச்சியாக தஞ்சாவூர் பைபாஸ் வழியாக விஜய் அவர்கள் இந்த நாகை பகுதிக்கு வருகை தர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஈசிஆர் சாலை வழியாக விஜய் வரக்கூடிய பட்சத்துல வாஞ்சூர் பகுதிக்கு காலை 10 மணி அளவுல விஜய் வந்தடைவார் எனவும் அங்கு தொண்டர்கள் ஒரு உற்சாக வரவேற்பை அளிக்க திட்டமிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருந்து பால்பண்ணச்சேரி வரகுடி சாலை ஈசிஆர் சாலை வழியாக புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு விஜய் செல்ல வேண்டும் என ஒரு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில மக்கள் மத்தியில 12:25 மணி முதல் 1 மணி வரைக்கும் அவர் மக்களை சந்தித்து உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தற்போது பயண திட்டத்துல மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. திருச்சியிற்கு தனி விமானம் மூலமாக வந்திறங்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ந்து சாலை மார்க்கமாக வர இருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் வழியாக வர இருப்பதன் காரணமாக அவர் மீண்டும் அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிக்கு வருவாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் தஞ்சை பைபாஸ் வழியாக இங்கு நாம் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சூர் பகுதிக்கு வர வேண்டும் என்றால் 2 வழிகள்ல தான் வர முடியும். குறிப்பாக திருவாரூர் வந்து திருவாரூரில் இருந்து பேரளம் வழியாக இங்கே அந்த பகுதிக்கு வாஞ்சூர் பகுதிக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கும்பகோணம் சென்றடைந்து கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் வந்தடைந்து காரைக்காலில் இருந்து பழைய திட்டத்தின் அடிப்படையில இந்த வாஞ்சூர் பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே விஜய் எத்தகைய பயண திட்டத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது.